ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டோகிராம் சார்ட்டை எப்படி எக்ஸல்ல மேக் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க அப்படின்னா நம்ம ரியாலிட்டியான ஒரு டேட்டாவை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்சியல் இயர் முடிஞ்சு போச்சு, நீங்க அந்த இடத்த ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப மந்த் வைஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, அதில் எவ்வளோ குவாலிட்டி, அதில் எவ்வளோ டிஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு போட்டு எப்படி ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலில் +2 பீப்புள் இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, மார்க் ஸ்கோர்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ 50 to 55. Next one 55 to 60. Next one 60 to 65. Next one 65 to 70. Next one 70 to 80. 80 to 90. 90 to 100. ஓகே, இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருக்காங்க? ஒரு 5 பீப்புள். இங்கே 3 பீப்புள் இருக்காங்க. இங்கே 7 பீப்புள் இருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 6 பீப்புள் இருக்காங்க. இங்கே 9 பீப்புள் இருக்காங்க. இங்கே 4 பீப்புள். இங்கே 2 பீப்புள் இருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ரியாலிட்டி அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா கிளாஸ் ரூமில் மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 36 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 36ல் அதாவது இந்த ஸ்கோர்க்கில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன பண்ணணும்? லைவாக ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு நீங்கள் ரெக்கமெண்டட் சார்ட் அப்படின்னு கேட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹிஸ்டோகிராம் சார்ட்டை தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி டேட்டாவை தான் நம்ம அந்த இடத்த ஷோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஓகே, இப்போ வந்துருச்சு. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் அந்த நம்ம டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துடலாம். டேட்டா லேபிள்ஸ் கொடுக்கும்போது இதில் ஈஸியாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அப்போது எந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 70 to 80 தான் அதிகமான பர்சன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நம்ம பெனிஃபிட் இருக்குது. இப்போது இதை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கோருக்குள்ள அதிக பர்சன்ஸ் நம்ம ஸ்கோர் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்க, ஜனவரி மந்த் இருக்கு. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு எடுக்கிறேன் டேட்டாஸ். ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட் 5ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 8, அடுத்தது 9, அடுத்தது 6%, நெக்ஸ்ட் ஒன் 7, நெக்ஸ்ட் ஒன் 3%, 5, 9, 8, 10%. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு ஹிஸ்டோகிராம் போட போகிறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணுது? ஹிஸ்டோகிராம் இங்கே பாருங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக, அதாவது எந்த மந்த்து டிஃபைட் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அதாவது டிசம்பர் மாதம்னா 10%. இப்போ நான் இந்த இடத்த டிஃபைட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டிஃபைட் 10% டிஃபைட் ரேஷியோ. ஓகே, அவ்வளோதாங்க. டக்குனு இதை பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. டிசம்பர் மாதம் தான் 10% வந்திருக்கு. அப்போ எதனால் டிசம்பர் மாதம் 10% வந்துச்சு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஹிஸ்டோகிராம் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோஸ் எந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.